ஹலோ குட்டி சுட்டீஸ், வெல்கம் டு கதை நோவா. ஒரு அழகான கடற்கரையோர கிராமத்தில் மல்லிகாவும் அவளோட அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. மல்லிகா குட்டி, இங்கே பாரு, அம்மா எவ்வளோ பெரிய மணல் வீடு கட்டியிருக்கேன். ஐ, சூப்பராக இருக்குமா, ஜாலி ஜாலி அப்படின்னு மல்லிகா ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தா. ஆனால் விதி அவங்க வாழ்க்கையில் இந்த சந்தோஷத்தை பறிச்சிருச்சு. மல்லிகாவுக்கு 3 வயசாக இருக்கும்போதே அவங்க அம்மா உடல்நல சரியில்லாமல் தூக்கத்திலேயே இறந்து போயிடுறாங்க. அம்மாவோட பிரிவு தாங்க முடியாத மல்லிகா தினமும் கஷ்டப்படுறத பார்த்து அவளுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அப்படின்னு அப்பா நினைக்கிறாரு. மல்லிகா குட்டி, இனிமே இவங்க தான் உன்னை பார்த்துக்க போகிற புது அம்மா அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஆனால் சித்தி அவங்க அப்பா முன்னாடி மட்டும் ரொம்ப நல்லவங்களாட்டம் நடந்துட்டு அவர் இல்லாதப்ப அவளை ஒரு வேலைக்காரி மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்லே சித்திக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய மட்டும்தான் சித்தி ரொம்ப அன்பாவும் பாசமாவும் பார்த்துக்கிறாங்க. ஆனால் மல்லிகாவை வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு சாப்பாடு கூட சரியாக போடாமல் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. மல்லிகா அவங்க அம்மாவை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே எல்லா வேலையும் செய்கிறா. ஒரு நாள் மல்லிகாவை விறகு பொறுக்க காட்டுக்கு அனுப்புகிறாங்க சித்தி. விறகு இல்லாமல் வீட்டுக்கு வந்த நீ அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டி அனுப்புகிறாங்க. விறகு எடுக்க போனதுனால ரொம்ப லேட்டாகி இருட்டிடுச்சு. அப்போது அந்த பக்கம் ஒரு குடிசையை பார்க்குறா. அங்கே 5 முனிவர்கள் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய், தாத்தா, இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்கே தங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்குறா. தாராளமாக தங்குமா அப்படின்னு முனிவர்களும் சொல்கிறாங்க. காட்டில் சந்திச்ச அந்த 5 முனிவர்களுக்கு மல்லிகா தன்னால் முடிஞ்ச எல்லா பணிகளையும் செய்கிறா. அதை பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச அந்த 5 முனிவர்களும் மல்லிகாவுக்கு ஒரு சில வரங்களை தராங்க. மகளே, நீ பேசும்போது உன் வாயில இருந்து முத்து முத்தா கொட்டட்டும். உனது பழைய ஆடை எல்லாமே புது ஆடையா மாறட்டும். உனது உடல் முழுக்க தங்க ஆபரணங்களாக மாறட்டும் அப்படின்னு அவளுக்கு நிறைய வரங்களை தராங்க. அதை பார்த்து மல்லிகாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தனக்கு வரம் கொடுத்த முனிவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து மல்லிகா தன்னோட வீட்டுக்கு கிளம்புறா. வீட்டுக்கு வந்ததும் மல்லிகா சித்தி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றா. சித்தி அதை கேட்டு ரொம்ப பொறாம குணத்தோட பேராசையோட அதெல்லாம் அவகிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கிட்டு தன்னோட குழந்தையும் காட்டுக்கு அனுப்பலான்னு முடிவெடுக்கிறாங்க. பேராசை குணத்தோட தன்னோட பொண்ணையும் காட்டில் இருக்க முனிவர்களை பார்க்க அனுப்புறாங்க சித்தி. மல்லிகாவுக்கு கிடைச்ச மாதிரி தன்னோட பொண்ணுக்கும் எல்லாமே கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க சித்தி. ஆனால் அந்த பொண்ணு பெரியவங்க கிட்ட ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டதுனால முனிவர்களுக்கு கோபம் வந்து, நீ இனிமே பேசினீன்னா உன் வாயிலிருந்து தவளை மட்டுமே வரட்டும், புது ஆடையெல்லாம் பழைய ஆடையா மாறட்டும், உன்கிட்ட இருக்க பொண்ணு எல்லாம் மண்ணாகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாங்க. அதை கேட்டு அழுதுகிட்டே அவள் வீட்டுக்கு போயிடுறா. அவங்க அம்மா அவளோட நிலைமையை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி அழுவுறாங்க. அடுத்த நாள் அவள் எப்பயும் போலவும் ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறாங்க. ஆனால் ஸ்கூலில் போய் அவள் பேசின உடனே அவள் வாயிலிருந்து தவக்கலையாக குதிக்க ஆரம்பிச்சது. அதை பார்த்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவளோட அம்மா அந்த முனிவர்கள் கிட்ட போய், என்னோட தப்பெல்லாம் நான் உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நான் மல்லிகாவையும் கொடுமைப்படுத்த மாட்டேன், என்னோட பொண்ணை பழைய மாதிரி எனக்கு மாற்றி கொடுத்துடுங்க அப்படின்னு முனிவர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதுனால முனிவர்கள் அவங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து மன்னிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லிகா அவளோட அப்பா அம்மா தங்கையோடவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தா. குழந்தைங்களா, பிறருக்கு நம்ம தீங்கு நினைச்சோம்னா அது நமக்கே வினையா முடியும். அதனால நல்ல பண்பும் உழைப்பும் தான் அழியாத வெற்றியை நமக்கு கொடுக்கும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை. இன்னும் நிறைய ஸ்டோரிக்கு கதை நோவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.